அண்மைச் செய்தி. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் கோழி இறைச்சி கழிவுகள் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது தொடர்ச்சியாக நடைபெறுவதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் பகுதி மக்கள் வருந்துகின்றனர். கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து தருவதற்காக இணைகிறார் விமலவேலன். இப்ப அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க விமலவேலன்? வணக்கம் கோபால். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் உள்ள கக்கன் நகர் பகுதியில் இன்று காலை நகராட்சி சார்பில் பொதுமக்களுக்கு குடிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த குடிநீரில் கோழி இறைச்சி துண்டுகளும் இறக்கைகளும் மிதப்பதாகவும் மேலும் குடிநீர் முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாகவும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். கோழி இறக்கைகளுடன் வந்த குடிநீரை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் இதனால் தங்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் இருப்பதாகவும் தொடர்ந்து தங்கள் பகுதிகளுக்கு வழங்கப்படும் குடிநீரில் கழிவுகள் வருவது தொடர்கதையாகிவிட்டதாகவும் இது தொடர்பாக நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் அவர்கள் இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இதை கருத்தில் கொண்டு எங்கள் பகுதி மக்களுக்கு சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோபால். அண்மை விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.